Hello students, let us see example 2.15. 3 complex number கொடுத்துக்கிறாங்க. அந்த 3 complex numbers உடைய individual modulus R னு கொடுத்துட்டாங்க. அது போக ஒரு எக்ஸ்ட்ரா கண்டிஷன் அதோட ஆன்சரும் R வரணும்னு ப்ரூஃப் பண்ணணுமாமா. இப்போ கொஸ்டின் பார்த்தரலாம். Let Z1, Z2 and Z3 be complex numbers. Okay, 3 complex numbers Z1, Z2, Z3. அந்த ஒவ்வொன்னுடைய இண்டிவிஜுவல் மாடுலஸ் பாருங்க, Z1, Z2, Z3 ஒவ்வொன்னுடைய இண்டிவிஜுவல் மாடுலஸ் என்ன வருது? R. அப்படி இருக்கிறப்போ what we have to prove? இந்த கண்டிஷனோட ஆன்சர் என்ன வரணுமாமா? R வரணுமாமா. இதைத்தான் ப்ரூஃப் பண்ணணும். Let us see the proof. இந்த ப்ரூஃபுக்கு தேவையான அந்த கண்டிஷன்ஸை ஃபர்ஸ்ட் சிம்பிளிஃபை பண்ணி வச்சுக்கலாம். What are the conditions? Modulus Z1 equal to R, modulus Z2 equal to R, modulus Z3 equal to R. Okay. இப்போ அந்த கண்டிஷன் சொல்லுங்க பார்க்கலாம். Modulus Z1 equal to R. அடுத்தது modulus Z2 equal to R. Third condition, modulus Z3 equal to R. ஒரு வெல் நோன் ப்ராப்பர்ட்டி. என்ன ப்ராப்பர்ட்டினா மாடுலஸ் Z ஸ்கொயருக்கு என்ன ரிசல்ட்? Z இன்டு Z பார். இதுதான் ப்ராப்பர்ட்டி. இங்கே Zக்கு பதிலாக Z1, Z2, Z3 இருக்கு. ஆனால் எது மிஸ் ஆகுது? ஸ்கொயர். அதனால ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ணிடலாம். மாடுலஸ் Z1 ஸ்கொயர் ஈக்குவல் டு R ஸ்கொயர். அங்கே மாடுலஸ் Z2 ஸ்கொயர் ஈக்குவல் டு R ஸ்கொயர். லாஸ்ட்ல modulus Z3 the whole square equal to R square. Modulus Z square na Z bar. Modulus Z1 square na Z1 bar. அப்ப modulus Z1 square na என்ன வரும்? Z1 bar is equal to R square. Modulus Z2 square. Z க்கு பதிலா Z2. அப்ப modulus Z2 square na Z2 bar. Z2 bar அந்த ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் அப்படியே. மாடுலஸ் Z3 ஸ்கொயர் இங்க இருக்கு. அப்போ Z க்கு பதிலா Z3. மாடுலஸ் Z3 ஸ்கொயர்னா Z3 இன்டு Z3 பார். இந்த ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் ஆஸ் இட் இஸ். மல்டிப்ளிகேஷன் அந்த சைடு போயிடுச்சுன்னா டிவிஷன். இன்டு Z1 இங்க வரப்போ டிவிஷன்ல. ஸோ Z1 பார் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் பை Z1. இங்க அதே மாதிரி Z2 பார் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் பை Z2 கீழே வந்துரு. Z3 பார் அப்படி எழுதிக்கலாம். Z3 பார் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் பை Z3. அப்போ இந்த கண்டிஷன்ஸை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. Z1 பார்னா ஆர் ஸ்கொயர் பை Z1, Z2 பார்னா ஆர் ஸ்கொயர் பை Z2, Z3 பார்னா ஆர் ஸ்கொயர் பை Z3. இந்த சம்மில் என்ன ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம்னா, இந்த ப்ரூவ் தட்னா ஏதாச்சும் ஒரு சைடு எடுத்து இன்னொரு சைடு கொண்டு வருவோம். இங்கே அது கிடையாது. நம்ம என்ன பண்ண போறோம்னா, உள்ளுக்குள்ள நடுவில் அடிஷன் கண்ணுக்கு தெரிகிற ஒரே காரணத்தினால ட்ரையல் அண்ட் எரரில் இதை எல்லாத்தையும் ஆட் பண்ணுறோம். இதையெல்லாம் ஆட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணுறப்போ ஆட்டோமேட்டிக்காக இதோட பியூட்டி என்னவா இருக்குன்னா அந்த ஆன்சர் வந்துடும். பட் இதை நீங்கள் ஞாபகம் வச்சு தான் ஆகணும் அன்ஃபார்ச்சுனேட்லி. ஓகே, லெட் அஸ் ப்ரொசீடு. இந்த மூணு ஆட் பண்ணலாமா? எது? Z1 பார் பிளஸ் Z2 பார் பிளஸ் Z3 பார். Z1 பார் பிளஸ் Z2 பார் பிளஸ் Z3 பார் இஸ் ஈக்குவல் டு Z1 பாரோட ரிசல்ட் R ஸ்கொயர் பை Z1. நடுவில் பிளஸ் Z2 பார். Z2 பாரோட ரிசல்ட் R ஸ்கொயர் பை Z2. இங்க இருக்கு பாரு, இங்க என்ன சிம்பல்? பிளஸ். Z3 பார். வாட் இஸ் Z3 பார்? R ஸ்கொயர் பை Z3. பார்னா என்னது? காஞ்சுகேட். காஞ்சுகேட்டு அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் எதுவாக இருந்தாலும் இண்டிவிஜுவல் ஹோலாக மாற்றலாம், ஹோலை இண்டிவிஜுவலாக பிரிக்கலாம். இப்போ இண்டிவிஜுவல் காஞ்சுகேட் இருக்குது, அதை ஹோல் காஞ்சுகேட் எழுதிக்கலாம். எப்படி எழுதலாம்? Z1 பிளஸ் Z2 பிளஸ் Z3 ஹோல் காஞ்சுகேட் இஸ் ஈக்குவல் டு, அங்கே நியூமரேட்டரில் எது காமனாக இருக்குது? ஆர் ஸ்கொயர். ஸோ ஆர் ஸ்கொயரை காமன் எடுத்துக்கலாம். அது நியூமரேட்டரில் காமன் எடுத்துக்கலாம். எதை காமன் எடுத்துட்டோமோ அந்த இடத்துல எதுவுமே இல்லைன்னா 1 எழுதணும். 1 பை Z1 ப்ளஸ் 1 பை Z2 ப்ளஸ் 1 பை Z3. டவுட் இருந்தால் ஆர் ஸ்கொயர் உள்ள கொண்டு போய் வெரிஃபை பண்ணிக்கலாம். ஆர் ஸ்கொயர் இன்ட்டு 1 ஆர் ஸ்கொயர் பை Z1
plus r square by z2 plus r square by z3. இப்போ இந்த சைடு என்ன பண்ணிக்கலாம், LCM எடுத்துக்கலாம். LHS அப்படியே எழுதிக்கலாம். What is LHS? z1 plus z2 plus z3 whole conjugate is equal to r square into LCMல நிறைய மெத்தட் இருக்குது. ஒரு ஈஸியான மெத்தட் கவனிச்சுக்கோ. இந்த டிஃபரண்டா இருக்கிற எல்லா டினாமினேட்டர்ஸையும் மல்டிப்ளிகேஷன் எழுதிக்கங்க. டினாமினேட்டர் எல்லாமே மல்டிப்ளிகேஷன் எழுதிட்டு, டினாமினேட்டர் புரிஞ்சுதா? ஓகே. இப்போ நியூமரேட்டர் எப்படி ஃபில் பண்ணணும்னு கேர்ஃபுல்லாக கவனி. இப்போ ஃபர்ஸ்டோடைய நியூமரேட்டர் ஃபில் பண்ணலாம். அந்த டினாமினேட்டர் இந்த ஃபர்ஸ்ட் டினாமினேட்டர் கம்பேர் பண்ணுங்க. இங்க z1 அங்கேயும் z1. அப்போ இந்த z1க்கு z1 சரியா போயிடுச்சு. மீதி என்ன இருக்குது, z2 z3. அந்த மீதி இருக்கிறத மேல மல்டிப்ளை பண்ணுங்க. 1 into z2 z3 z2 z3 அப்புறம் பிளஸ். ஏன்னா இங்க பிளஸ் இருக்குது. அதே மாதிரி தான் இங்க என்ன டினாமினேட்டர், டினாமினேட்டர் கம்பேர் பண்றோம். இங்க என்ன டினாமினேட்டர், z2. அப்ப இந்த z2க்கு இந்த z2 சரியா போயிடுச்சு, காம்பன்சேட் ஆயிடுச்சு. மீதி என்னது, z1 z3. மீதி இருக்கிற ஃபேக்டரை மேல மல்டிப்ளை பண்ணுங்க. 1 into z1 z3 எவ்வளோ, z1 z3 பிளஸ். ஏன்னா இங்க பிளஸ். இந்த z3க்குமே அந்த டினாமினேட்டர் z3 சரியா போயிடுச்சு. அங்க மீதி என்ன இருக்குது, z1 z2. அந்த z1 z2 மேல 1 கூட மல்டிப்ளை பண்ணலாம். 1 into z1 z2 எவ்வளோ, z1 z2. ஓகே. அடுத்த ஸ்டெப்ல டவுட் வரும், என்ன பண்ணணும். உடனே கொஸ்டின் போலாம். இங்க பிளஸ் இருந்த ஒரே காரணத்தினால இதையெல்லாம் ஆட் பண்ணோம். இப்போ என்ன இருக்கு, மாடுலஸ். டேக் மாடுலஸ் ஆன் போத் சைட்ஸ். நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இதே ஸ்டெப்ல மாடுலஸ் எடுத்துக்கிறேன். டேக் மாடுலஸ் ஆன் both sides. நல்லா கேர்ஃபுல்லாக கவனிச்சுக்க. திரும்ப இங்க ஒரு ப்ராப்பர்ட்டி. என்ன ப்ராப்பர்ட்டினா, ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு பார் வந்து, அதாவது ஒரு காஞ்சுகேட்டுக்கு கூடிய காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு மாடுலஸ் எடுத்தாலும் சரி, வெறும் காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு மாடுலஸ் எடுத்தாலும் சரி, ரெண்டு என்னவா இருக்குமாமா, ஒன்றுக்கு ஒன்று ஈக்குவலாக இருக்குமாமா. மாடுலஸ் z பார் எதுக்கு ஈக்குவல், மாடுலஸ் zக்கு ஈக்குவல். அந்த zங்கிறது இந்த z1 plus z2 plus z3 நினைச்சுக்கோ. அப்போ மாடுலஸ் z பார்னு என்னது, மாடுலஸ் z. மாடுலஸ் வாட் இஸ் z, z1 plus z2 plus z3. பார், மாடுலஸ் ஆஃப் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு காஞ்சுகேட் இருந்தா அந்த காஞ்சுகேட் இல்லாமல் இருந்தாலும் கரெக்ட். ஏன்னா ப்ராப்பர்ட்டி இஸ் ஈக்குவல் டு இந்த ரெண்டுமே. அதுவுமே இது எதுல இருக்குது, மல்டிப்ளிகேஷன். மல்டிப்ளிகேஷன்லயோ டிவிஷன்லயோ இருந்தா மாடுலஸை ஸ்பிளிட் பண்ணலாம் ஈக்குவல் டுல. அப்ப ஸ்பிளிட் பண்ணிக்கலாம். மாடுலஸ் ஆர் ஸ்கொயர். வாட் இஸ் மாடுலஸ் ஆர் ஸ்கொயர், ஆர் ஸ்கொயர். அடுத்து இங்க ஒரு மாடுலஸ், மாடுலஸ் ஆஃப் z2 z3 plus z1 z3 plus z1 z2 by z1 z2 z3. புரிஞ்சுதா? இது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், இது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், என்ன வேணும் நினச்சிக்கோங்க. மல்டிப்ளிகேஷன் இருக்கிற ஒரே காரணத்தினால இண்டிவிஜுவலாக ஸ்பிளிட் பண்ணிக்கிறோம். இந்த மாடுலஸ் ஆர் ஸ்கொயரை மாடுலஸ் ஆர் ஸ்கொயர் எழுதினாலும் சரி, வெறும் ஆர் ஸ்கொயர்னாலும் எழுதினாலும் சரி. ஏன்னா ஸ்கொயர் வருங்காட்டி பாசிட்டிவ் நெகட்டிவ் எது வந்தாலும் ஆக்சுவலாக என்ன மாதிரி இருக்கு, பாசிட்டிவ் மாதிரி. ஆக்சுவலாக ஆரே பாசிட்டிவ் தான். ஏன்னா இங்கே மாடுலஸ் z ஆர் கிரேட்டர் தென் 0 கொடுத்துக்கிறோம். இப்போ புரியுது அந்த கண்டிஷனோட அருமை. ஓகே. அதனால மாடுலஸ் ஆர் ஸ்கொயர்னா ஆர் ஸ்கொயர், அப்புறம் அந்த மாடுலஸ். திரும்ப இது அப்படி எழுதலாம். மாடுலஸ் z1 plus z2 plus z3 equal to r square into, இது என்னது, டிவிஷன். மாடுலஸை மல்டிப்ளிகேஷனுக்கு பிரிக்கலாம். அந்த தைரியத்தில் இந்த ஸ்டெப் இப்படி பிரிச்சோம். அதே சமயம் டிவிஷனுக்கு பிரிக்கலாம். அப்போ நியூமரேட்டர் தனியா, டினாமினேட்டர் தனியா. நியூமரேட்டர் தனியா பிரிச்சா மாடுலஸ்குள்ள z2 z3 plus z1 z3 plus z1 z2 by மாடுலஸ்குள்ள z1 z2 z3. இப்போ ஸ்டெப் மிச்சம் பண்ண போற எப்படின்னு கேர்ஃபுல்லாக கவனிங்க. டினாமினேட்டர் கவனிங்க. சரி, ஃபர்ஸ்ட் நியூமரேட்டர் கூட பார்க்கலாமே. நியூமரேட்டர்ல இங்க அடிஷன் வர காரணத்தினால மாடுலஸை ஈக்குவல் டுல ஸ்பிளிட் பண்ண முடியாது. அதே காஞ்சுகேட்டா இருந்தா ஸ்பிளிட் பண்ணிருக்கலாம் தைரியமா. மாடுலஸ்ல தான் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அடிஷன் சப்ட்ராக்ஷனுக்கு ஈக்குவல் டு வர மாதிரி ஸ்பிளிட் பண்ண முடியாது. மல்டிப்ளிகேஷன் டிவிஷனுக்கு மட்டும் தான் ஸ்பிளிட் பண்ண முடியும். இது மல்டிப்ளிகேஷன் இங்க பிளஸ், இதுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். ஏன்னா ஒரு டேர்ம்க்கு இன்னொரு டேர்ம் நடுவில் பிளஸ் தான் இருக்குது. அப்போ நியூமரேட்டரை பிரிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால அதை ஒன்றும் பண்ணிடாதீங்க. இப்போ டினாமினேட்டர் பாருங்க, எல்லாம் எதுல இருக்குது, மல்டிப்ளிகேஷன். அப்போ இண்டிவிஜுவலா z1க்கு ஒரு மாடுலஸ், z2க்கு ஒரு மாடுலஸ், z3க்கு ஒரு மாடுலஸ்.
Z1 க்கு ஒரு மாடுலஸ், Z2 க்கு ஒரு மாடுலஸ், Z3 க்கு ஒரு மாடுலஸ். ஓகே, இன்னும் 2 ஸ்டெப்ஸில் ஃபைனல் ஆன்சர் வரப்போ கவனிங்க. மாடுலஸ் ஆஃப் Z1 ப்ளஸ் Z2 ப்ளஸ் Z3 ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் இன்ட்டு அங்கே என்ன இருக்குது, மாடுலஸ்குள்ள Z2 Z3 ப்ளஸ் Z1 Z3 ப்ளஸ் Z1 Z2 by மாடுலஸ் Z1 மாடுலஸ் Z2 மாடுலஸ் Z3. மாடுலஸ் Z1 நாலு R, மாடுலஸ் Z2 நாலு R, மாடுலஸ் Z3 நாலு R. அப்போ R இன்ட்டு R இன்ட்டு R, R இன்ட்டு R, R ஸ்கொயர். இந்த கீழே இருக்கிற R ஸ்கொயரும் மேலே இருக்கிற R ஸ்கொயரும் கேன்சல். அப்போ இந்த டினாமினேட்டர் இங்கே நியூமரேட்டருக்கு வரும், இந்த நியூமரேட்டர் அந்த டினாமினேட்டருக்கு போகும். அப்போ R மேலே கொண்டு வந்துடலாமா, R ஈக்குவல் டு இது கீழே வரும், அப்போ அது மேலே இருக்கிறது அப்படியே இருக்கு. Z2 Z3 plus Z1 Z3 plus Z1 Z2 by அங்கே மாடுலஸ் இருக்குது. ஓகே, by மாடுலஸ்குள்ள Z1 plus Z2 plus Z3. இன்னும் நல்லா கவனிங்க, இது என்னது, டிவிஷன். டிவிஷனாக இருந்தால் மாடுலஸை ஹோலை இண்டிவிஜுவலாக மாற்றலாம், இண்டிவிஜுவலை ஹோலாக மாற்றலாம். அப்போ டிவிஷனில் இண்டிவிஜுவல் மாடுலஸ் அதை என்ன பண்ணிக்கலாம், ஹோல் மாடுலஸாக மாற்றிக்கலாம். இப்போ பாரு ஆன்சர் வந்துருச்சு. இதுதானே ப்ரூஃப் பண்ணணும். ஆர் ஈக்குவல் டு பாரு, ஆர் ஈக்குவல் டு நியூமரேட்டில் என்ன இருக்குது, Z1 Z2 எங்கே கடைசியாக இருக்குது. அடிஷன் சப்ராக்ஷன்ல இடம் மாதிரி இருந்தால் பிரச்சனை இல்லை. Z1 Z2 ப்ளஸ் Z2 Z3 ஃபர்ஸ்ட் டேர்மாக இருக்குது, plus Z3 Z1 செகண்ட் டேர்மாக இருக்குது, பை டினாமினேட்டரில் Z1 plus Z2 plus Z3. என்ன கேட்டுக்கிறா, ப்ரூவ் தட். அப்போ ஃபைனலாக ஹென்ஸ் ப்ரூவ்டு.